ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் இப்போ உள்ளே போய் ஆன்லைனில் நம்ம உங்கள் லாகினில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து அப்ரூவ்டு அந்த கேட்டகரியில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏதாவது வந்து உங்களுக்கு நாட் அப்ரூவ்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை ஏதாவது வந்து குறை வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை டிஎஃப்சி சென்டரில் சால்வ் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் ரீஅப்லோட் பண்ணி கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து போயிட்டுருக்கப்போ இப்போ மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் ரெடி ஆகிட்டிங்களா அப்படிங்கிறதான் இப்போ ஒரு மெயின் கேள்வியாக இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போகிற மாணவர்கள் இப்போவே வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு உண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இப்போவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசி டைமில் வந்து நீங்கள் அதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போவே வந்து ஒவ்வொரு காலேஜ் அந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எந்தெந்த கோர்சஸ் உங்களுக்கு ஆப்டாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் இப்போவே எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பார்த்திங்க அப்படின்னா 200லேருந்து 179 கட் ஆஃப் உள்ள மாணவர்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்புறம் தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், இந்த 3 கவுன்சிலிங் நடக்க போகுது. 3 ரவுண்டு நடக்க போகுது. இந்த 3 ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். ஏன்னா வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் இருக்கவங்களுக்கு என்னென்ன வேகன்சி இருக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத பெருசாக தெரியாது. ஏன்னா வந்து இந்த காலேஜில் இதெல்லாம் நான் நினச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா அது கிடைக்குமா கிடைக்காதுங்கிற ஒரு இதாக இருக்கும். இப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போனவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டாங்களா, இல்லை இன்னமும் அங்கே பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் அது வந்து தெரியாது. அப்படி பார்க்குறப்போ நம்ம வந்து என்னென்ன காலேஜஸ்லாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி சாய்ஸ் வந்து எத்தனை கொடுக்கறது அப்படிங்கிறது முக்கியம். ஸோ வெறும் வந்து 5 சாய்ஸ் இல்லை 10 சாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டு விட்டுறவே கூடாது. கண்டிப்பாக நிறைய சாய்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா வந்து இப்போ வந்து மார்க் கம்மியாக இருக்கிறனால நிறைய காம்படிஷன்ஸ் வந்து இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறையா பேர் வந்து நிறையா காலேஜஸ் வந்து நிறையா மல்டிபிள் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு நீங்கள் நினச்ச கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காம்படிஷன்ஸ்லாம் நிறையா இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறையா இது வந்து கொடுக்கணும். ஸோ நிறைய சாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் ஏதாவது ஒரு சாய்ஸ்லையாவது நமக்கு வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து போயிடுவீங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போனீங்க அப்படின்னா 179க்கு கீழே உள்ள மாணவர்கள் என்ன காலேஜ் எடுக்க போகிறாங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் மார்க் நிறைய எடுத்துமே வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக 200க்கு 200 இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து நீங்கள் ஒரு 10-20 இதை வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து 200க்கு 200 நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து வெறும் 3 சாய்ஸ் மட்டும் தான் கொடுப்பேன், அப்போ நான் என்னோடய ஃபஸ்ட்டு வந்துடும் அப்படின்னா ரேண்டம் நம்பர் இதெல்லாம் அதுக்கு தான் விட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் சாய்ஸ் நிறையா கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் ஒரு 190 மார்க் வாங்கியிருக்கீங்க, 190 கட் ஆஃப் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னா வந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் கொடுத்துருக்கீங்களா? ஸோ அதில் வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, அடுத்தது எம்ஐடி கேம்பஸோ இல்லை வந்து ஏசிடி கேம்பஸோ இல்லை வந்து கோயம்புத்தூர் இருக்க பிஹெச்டி டெக்கோ இல்லை வந்து நான் மதுரை தியாகராஜாவோ இல்லை வந்து சிஐடி குமரகுரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காலேஜ் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலேஜஸ்லாம் வந்து எந்தெந்த கோர்ஸு என்னென்ன சீட்ஸு எல்லாமே வந்து தெளிவாக வந்து இப்போவே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கொடுக்குறது சாய்ஸ் நிறையா கொடுக்கணும். 190 எடுத்த மாணவர்கள்லாம் வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா சிஇஜியை பொறுத்த வரைக்கும் 200லேருந்து 195க்குள்ளேயே நிறையா மாணவர்கள் வந்து அதை எடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ இசிஇஓ சிஎஸ்சிஓ உங்களுக்கு வந்து 190 எடுத்த மாணவர்களுக்கு சிஇஜியில் கிடைக்குமா, அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகவும் ஒரு சந்தேகத்துக்குரியான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறக்காக அதை ஒரு சாய்ஸை நம்ம எடுத்துக்கக்கூடாது. எப்போவுமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சாய்ஸ் நம்ம மார்க்குக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற சாய்ஸாக வந்து இருக்கணும். ஸோ அதை வந்து நல்லா தெளிவாக பார்த்துங்க. நான் வந்து சிஇஜியில் 180 மார்க் எடுத்தவங்க சிஇஜியில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ கொடுக்க வேண்டாம்னு சொல்ல, அது ஒரு சாய்ஸ் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது வந்து நமக்குண்டான சாய்ஸாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. மேபி கிடைச்சதுன்னா சந்தோஷம், கிடைக்கலைன்னா நமக்குண்டான மார்க்குக்கு என்ன. இப்போ 180 அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் சிஎஸ்சிக்கு உண்டான மார்க்கு கிடையாது, அது எலிஜிபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா? கண்டிப்பாக அது நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாணவர்கள் எல்லாமே எடுத்துருவாங்க. நம்மளுக்கு முன்னாடி மார்க் எடுத்த மாணவர்களை எடுத்துருவாங்க. ஸோ அந்த சாய்ஸை வைக்கிறதுனால தப்பு கிடையாது. ஆனாலும் அந்த
சாய்ஸை நம்ம சாய்ஸாக எடுத்துக்காமல் அதையெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு 50 சாய்ஸ் வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம மார்க்குக்கு எந்த கேட்டகரிக்கு எந்த காலேஜ் வருமோ அதை வந்து ஒரு 50ஆவது நம்ம வச்சுக்க வேண்டியது இருக்குது. அது இல்லாமல் நிறையா நீங்கள் கொடுக்கலாம். 200, 300, 400, 500 சாய்ஸ் கூட கொடுக்கலாம். அதை பற்றிலாம் கவலையே இல்லை. ஏன்னா ஒரு வேளை வந்து நம்ம கிடச்சிச்சா லக்கு தானே. ஸோ அதனால வந்து கொடுக்கலாம். அப்போது நீங்கள் இப்போவே வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு எந்த காலேஜ் கிடைக்க போகுது, அந்த காலேஜில் என்னென்ன சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம போட்டுட்டு வர போகிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துட்டு அதுக்கு இப்போவே மாணவர்கள் தயாராகிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சேனல்லே வந்து நிறைய காலேஜஸ் பற்றி என்னென்ன காலேஜஸில் எவ்வளோ கட் ஆஃப் மார்க்கு கிடைக்கும், இப்போ கோயம்புத்தூர் சைடில் வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லா போயிட்டுருக்குன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்ன காலேஜஸ் எல்லாம் வந்து இருக்குது, எவ்வளோ மார்க்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.